அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு நான் எழுதுனதே எதுக்குன்னா, போற இடமெல்லாம் இந்த மாதிரி கோன்னு கூச்சல், ஒரே இறைச்சல், ஒரே சண்டை போட்டு இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர் போட்டு உண்மையிலே நசுக்கப்பட்டவன் நான் தான். தினந்தோறும் நசுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் 100 கிலோ, 10 பேர்னா 1 டன்னு, இந்த பக்கம் 1 டன்னு, இந்த பக்கம் 1 டன்னு, இந்த பக்கம் 1 டன்னு, ஒரு 4 டன்னு நான் வந்து தாக்கு பிடிச்சி தள்ளிட்டு வெளியே வரணும்னா நான் 10 டன்ல வெயிட் உள்ளவனா இருந்தாதான், சக்தி உள்ளவனா இருந்தாதான் முடியும். நான் நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து நடந்தான்னா இயல்பா போயிடலாம். அவன் எதிரில் வந்து தடுக்கிறான், நெஞ்சில கையை வச்சு. அவனுடைய ஸ்ட்ரென்த்து. நான் வெஜிடேரியனை மாறி 25 வருஷம் ஆச்சு. எனக்கு எந்த சக்தி, சோத்துல வெறும் சோத்துல என்ன சக்தி வரும்? வெறும் சோறு சாம்பார், அவ்வளவுதான், ரசம். வேற எதுவும் உடம்புக்கு எலும்புக்கு சக்தி ஏறக்கூடிய எதையும் சாப்பிட்றது இல்லை. 25 வருஷம் ஆகுது. அப்படி போட்டு நெரிக்கிறாங்க. சரி, அண்ணனை நம்ம நெரிக்க கூடாது, இடிக்க கூடாது. அவர் கீழே விழுந்துட்டா, இப்ப கீழே விழுந்து தடுமாறி விழுந்தன்னா அவ்வளவு பேரும் மேல ஏறிடுவான். போட்டு மிதின்னு மிதிச்சிருவாங்க. முடிஞ்சது கதை. இப்ப கீழே தடுமாறி விழாத அளவுக்கு நான் பேலன்ஸ் பண்ணி நிக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு சக்தி தேவைப்படுது.